கர்நாடகால பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் 3 வேளையும் மேகி மட்டும் தான் சமைப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாப்புக்கு போனாலே, அவங்க ஒய்ஃப் முதல்ல தேடி எடுக்கிறது மேகி மட்டும் தான். காலையில மேகி, ஆஃப்டர்நூன் மேகி, நைட்டு மேகி. இந்த மேகினால என் ஒய்ஃப் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. எனக்கு என்ன பிடிக்குன்றது கூட கேட்டு, ஒரு ஃபுட்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க. உத்தரப்பிரதேஷ்ல பார்த்தீங்கன்னா, 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க நல்லா தான் இருக்காங்க. நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 40 டேஸ் தான் ஆகுது. 40 டேஸ்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்றத பத்தி நமக்கு தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த 40 டேஸ்ல மொத்தமா குளிச்ச நாட்களே பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நாட்கள் தான் இருக்குமாம். 1 மந்த்துக்கு பார்த்தீங்கனாலே, அவங்க ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் தான் குளிப்பாராம். ஸோ அவங்க ஒய்ஃப் எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க, எனக்கு நீங்க குளிக்கணும் அப்படின்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரா, மந்த்ல என்னைக்காவது ஒரு நாள் குளிச்சுட்டு, மிச்ச நாள்லாம் அந்த பெர்ஃப்யூம் மாரி போட்டுக்கிட்டு இருப்பார் போல. இது வந்து அவங்க ஒய்ஃப்‌க்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஸோ இதனால நீங்க குளிக்க மாட்றேன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க.